Dear friends, here is Sadiq view. பொதுவாக ஒரு பிராண்டை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்தவோ இல்லை ஒரு கடையை தெரியப்படுத்துறதுக்கோ ஊடகங்களுக்கு காசு கொடுத்து விளம்பரம் கொடுப்பாங்க. பட் நான் விளம்பரத்துக்காக இந்த வீடியோ போடல. வேளாங்கண்ணிக்கு எவ்வளோ தூரத்துலேருந்து மக்கள் வராங்க, அவங்களுக்கான ஒரு நல்ல ஹோட்டல் அவங்க தேர்ந்தெடுக்க முடியாது. நான் அந்த ஒரு மாதிரி நல்ல ஹோட்டல் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வேளாங்கண்ணியில் நிறைய நல்ல ஹோட்டல் இருக்குது. இதை விட சிறந்த ஹோட்டல்னு சொல்லலாம், இதை விட ஒரு ரிச்சான ஹோட்டல்னு சொல்லலாம், வசதியான ஹோட்டல்லாம் சொல்லலாம். ஆனால் நம்ம நடுத்தர வர்க்கத்தினருக்கு தேவையான பட்ஜெட், ஒரு நியாயமான விலையில் ஒரு தரமான உணவு கிடைக்கணும்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் உள்ள சக்கரபாணி ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டுட்டு மன நிறைவோடு பணத்தை கொடுத்துட்டு போகலாம். நான் ஏன் இந்த சக்கரபாணி ஹோட்டலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, நான் குழந்தையாக இருக்கும்போது இந்த கடையை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது மார்க்கெட்டுக்கிட்ட இருந்துச்சு, மார்க்கெட்டுக்கு போகும் நுழைவாயிலில் இருந்துச்சு. அந்த காலத்துலேருந்தே நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். டேஸ்ட்டில் குறைஞ்சதே இல்லை, விலை மட்டும் மிக குறைவாக இருக்கும். அந்த ஒரு எண்ணத்தில் தான் இது மாதிரி ஒரு நல்ல மனது உடையவரோட ஹோட்டல் மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த ஹோட்டலை நான் ஒரு வீடியோ போடுறேன். சாப்பிட்டு பாருங்கள், உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சக்கரபாணி ஹோட்டலில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு கிடைக்கும். இது காலை மாலை இரவு இந்த நேரங்களில் டிஃபன் கிடைக்கும். மதியம் ஃபுல் மீல்ஸு சாப்பாடு சைவம் கிடைக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி ரொம்ப தூரம் நடந்து போயெல்லாம் நம்ம சாப்பாட்டுக்காக அலைய வேண்டியதில்லை. இறங்கி திரும்பி நம்ம பார்த்தோன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் மூலையில் இருக்கும் அந்த கடை. பார்த்தாலே தெரியும், பஸ் விட்டு இறங்கி பார்த்தாலே தெரியும் சக்கரபாணி ஹோட்டல் எதுன்னு பார்த்தோம்னா மேலே போர்டு தெரியும். நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நம்ம யாருக்கும் உணவளிக்க விரும்பினா, அதாவது அன்னதானம் கொடுக்க விரும்பினா நினச்சிங்கன்னா இங்கே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒரு வசதியும் இங்கே இருக்குது. மக்களை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸை விட்டு இறங்கினதோட அடுத்த நேராக சர்ச்சை நோக்கி தான் நடக்க ஆரம்பிப்பாங்க. போகிற வழியில் சாப்பிட்டுவாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மூளை பக்கமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் மக்கள் நிறைய கூட்டம் முண்டி அடித்து போகிறதில்ல. ஆனால் எப்போதுமே உள்ளூர் மக்கள் இங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. உள்ளூர் மக்களுக்கு அந்த ஹோட்டலோட அருமை தெரியும். மனுஷங்களுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமானது சாப்பாடு. அதை நம்ம தேர்வு செய்கிறதுல தான் இருக்குது நம்ம கெட்டிக்காரத்தனம். எவ்வளோதோ பணத்தை கொடுத்து நம்ம நல்லா இல்லாத பொருட்களை வாங்கி சாப்பிட்ருவோம். அது நம்மளோட அது தெரியாது, எல்லாராலையுமே எல்லா இடத்துலையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நான் அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் வேணும், நல்ல சாப்பாடு, வயிறு நிறையத்தோட மனசு நிறைவாக வரணுண்டா இந்த சக்கரபாணி ஹோட்டலுக்கு வாங்க. இந்த ஹோட்டலில் இது வரைக்கும் வெளியூருக்காரவங்க சாப்பிட்டவங்க இந்த கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இதற்கு மேலே வர்றவங்க இங்கே சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது சாதிக் வியூ, நான் சாதிக். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்களாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், இந்த பதிவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வேளாங்கண்ணியில் சந்திப்போம்.